ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. சோம்பு சீரம் போட்டு கடுகு போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து வாழைக்காய் வந்து கட் பண்ணி அதில் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா வந்து கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு ஸோ வதக்க போகிறோம். அவ்வளோதான். நமக்கு தேவையான காரம், மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம், மல்லிப்பொடி சேர்த்துருக்கு. இவ்வளோதான் மசாலா. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுருங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஸோ பாருங்கள், வீடியோ வரும் பாருங்கள். வீடியோ பார்க்க எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு நம்ம வந்து கேட்ரிங் யார் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கேட்ரிங் எனக்கு மேலே வந்து ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபோன் நம்பரை பார்த்துக்கிட்டு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, இதுவரை வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ இப்போ நம்ம வந்து வாழைக்காய் போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் மசாலா போட்டு வதக்கிட்டு ஸோ எடுத்துக்குவோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போடுறோம். ஸோ ஒன்றுனா ஒரு மசாலா வந்து சேர்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றாமல் மசாலையிலே ஸோ எண்ணெய் ஆயில் போட்டு வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதான் இப்போ மசாலா நம்ம போடுறது. கொஞ்சம் இது வந்து மிளகாப்பொடி முன்னாடி போட்டது வந்து கரம் மசாலா, ஸோ மஞ்சப்பொடி, சீரகம், சோம்பு பொடியும் போட்டிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படியே சேர்த்துட்டு வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதை நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்து தான் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ செம்மையாக சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக. ஸோ இது போல் நிறையா அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும். ஸோ சாப்பிடுங்க. ஸோ நாங்களே இப்போ அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே மக்களே, நன்றி. எல்லாருக்கும் வீடியோ பார்க்குறது எல்லாருக்கும் ஓகே, பாய்.